ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்ப்ளி சோஃபி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்டு கிறிஸ்மஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு நாங்க ஒண்ணா சேர்ந்து வச்ச குடில் தான் பார்க்க போறோம். அண்ட் அத எப்படி வச்சோம் அது எல்லாமே தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு பெரிய டேபிள். அத வந்து எடுத்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிளீன் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருக்காரு. நான் சும்மா ஹெல்ப் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். அண்ட் இதுல இருக்க இருக்க இந்த செட்டப் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நான் எங்க அம்மா வீட்லருந்து எடுத்துட்டு வந்தது தான். அண்ட் இந்த ஆல்ரெடி நான் இந்த கிரிப் மேக்கிங் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டுருக்கேன். ஃபியூ ஹார்ஸ் பேக் வந்து போட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன் டீட்டெயிலா அதுல வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டூல் வந்து வச்சிருக்கோம். ஏன்னா பேஸ்மெண்ட் வேணும் இல்லையா? அதுக்காக தான். அண்ட் இந்த செட்டப் வந்து ஃபுல்லாவே நான் வந்து ஒரு ரூப்பீஸ் 2000க்கு வந்து வாங்கியிருந்தேன். இத நீங்க சர்ச்லயே கேட்டாலே கிடைக்கும். நான் வந்து ஒரு சர்ச்ல வந்து வாங்கியிருந்தேன். இந்த நான் வாங்குன கடை வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சி சர்ச்சுக்குள்ளேயே இருக்கு. ஈரோட்ல வந்து மணிக்கூண்டு இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள வந்து மாதா சர்ச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷாப்ல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 2000க்கு குடுத்தாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து நல்லா உழைக்குது. ரொம்ப வருஷமா நாங்க வந்து வச்சிருக்கோம் இதே தான். நம்ம வந்து வாங்குறத விட அத வந்து மெயின்டெயின் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். இது எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒவ்வொரு இதுக்கும் வந்து நியூஸ் பேப்பர்லாம் போட்டு நடுவுல வந்து நெறைய பஞ்செல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இப்ப வரைக்குமே ரொம்ப ஸ்டே ஆகுது. எந்த டேமேஜுமே பெருசா இதுவரைக்கும் ஆனதே இல்ல. ஒன்ஸ் நம்ம வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம் அப்டின்னா, நீங்க எல்லா வருஷமும் இதவே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டேமேஜும் இல்லாம இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அண்ட் இது கூடவே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் லைட்டுமே வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கான வைக்கப்புல் வந்து அவங்களே குடுத்துருந்தாங்க. அண்ட் பக்கத்து வீட்லயும் நாங்க வந்து கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தோம். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து அத தூக்கி போடாம அத அப்படியே வச்சு எல்லா வருஷமும் அத யூஸ் பண்றோம். ஸோ அந்த சிலையெல்லாம் பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு அப்டின்ட்டு. கியூட்டா இருக்கும் பார்க்கறக்கு நேர்ல. இது எல்லாமே இப்ப நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு விஷயமே. அண்ட் இந்த ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணியிருந்தாரு. நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா பேபி வச்சிருக்கனால நம்மளால பெருசா வந்து எந்த இதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் குடுத்துட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னா வந்து, ஹவ் டு டேக் கேர் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் தான் பேச போறோம். ஏன் அப்படின்னா, எங்களுக்குள்ள இந்த விஷயத்தினாலலாம் சண்டை வருது. இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா சண்டை வராது அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேருமே அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து குடுத்துர்றோம். ஆனா வந்து என்னென்னா, ஸ்பேஸை ரொம்ப வந்து குடுத்துர்றோம். என்னென்னா, ஒரு டைம் நம்ம வந்து உட்காந்து பேசணும். ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது பேசுறத வந்து கேட்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கேயுமே நடக்கிறதில்ல. ஏன்னா வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார். நாங்கள் வந்து ஒன்றா இருக்க டைமே வந்து பார்த்திங்கன்னா, என்னைக்கு அவருக்கு லீவோ அன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். மித்த எல்லா வீக் டேஸுமே வந்து அவர் தனியாக, நான் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் அப்படியே பேபி கூடயே அப்படியே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒர்க்லேயே வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நமக்கான டைமை வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கான பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். டைமை கொடுக்கறதுனா வந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு தனித்தனியாக ஃபோன் நோண்டுறதோ இல்லை வந்து தனித்தனியாக அவங்களோட ஒர்க்கு பார்க்குறதுங்கிறது வந்து டைம் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து உட்காந்து ஒரு படம் பார்க்கலாம். அது பாதி படமாக கூட இருக்கலாம். ஒரு 10 நிமிஷமாக இருக்கலாம். இல்லை ரீல்ஸே பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ஒன்றா உட்காந்து பார்க்கலாம். ஸோ ஒன்றா உட்காந்து பேசலாம். இந்த மாதிரி ஒருத்தரோட ஃபீலிங்ஸை வந்து இன்னொருத்தர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். சும்மா வந்து வந்தியா, சாப்பிட்டியா, போனியா, நான் தூங்குறேன், நீ தூங்குறியா அப்படி இருக்கீங்க அப்படின்னால்தான் பாதி ப்ராப்ளம் வந்து வரும். இப்போ வந்து அவங்க யாரை பற்றி உங்ககிட்ட குறை சொன்னாலுமே சரி, இல்லை நீங்களே வந்து யாரை பற்றி குறை சொன்னாலுமே சரி, ஒருத்தர் வந்து அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்கணும். ஸோ ஓரளவு காது கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னாலே போதும், உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். இந்த சைடு தொங்கணும். இப்போ என்ன செய்யணும்னா, பொட்டையே அப்படி போட்டுட்டு திரும்பி இங்கே ரிவர்ஸ் வந்துட்டு இப்படி போடுவோம். அப்படியெல்லாம் போட முடியாது. மடிக்க முடியாது. மடிச்ச மாதிரி முடிச்சுக்கலாங்களா? பார்க்குறேன், நான் வருதா பார்க்குறேன். அதனால பிரச்சனை இல்லை. ஸோ எங்களுக்கான சண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இதே மாதிரி தான் சண்டை இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனால் அது அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி பெருசாக முடிஞ்சிடும். ஏன்னா யார் வந்து உண்மையாக எதை வந்து கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட மைண்டில். சிலர் வந்து ஓவர் திங்கராக இருக்கலாம். சிலர் வந்து யாருக்கிட்டையுமே பேசாதவங்களாக இருக்கலாம். இல்லை உங்ககிட்ட மட்டும்தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து வேல்யூ பண்ணணும் இல்லையா? அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட பேசுகிறவங்களோட அந்த டைமை வந்து நம்மளும் வந்து வேல்யூ பண்ணணும். அதெல்லாம் நீட்டாக பண்ணுவோம். இங்கே தான் இருக்கு வந்து வீடியோவில் அவர் ஆப்ஷன் கரெக்டாக நல்லா பண்ணுவார். இல்லை கைஸ் பண்ணவே மாட்டாங்க.
அண்ட் என்ன வந்து எல்லா பொண்ணுங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம போற ஒரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து ரொம்ப தாங்கணும் அப்படின்லாம் இல்ல. அட்லீஸ்ட் நம்மள வந்து வேல்யூ பண்ணணும். நம்மளோட ஃபீலிங்ஸுமே வந்து கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் பண்ணுமே அப்படிங்கிறத எல்லா பொண்ணுங்களுமே வந்து எக்ஸ்பெக்ட்டே பண்ணுவாங்க. பட் நெறைய பேருக்கு வந்து அது கிடைக்காது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேலைய மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருந்துக்கணும். அததான் பண்ணணும். அப்ப அடுக்கணுமா? எதுக்கு? ஏன்னா பெருசா நம்ம என்ன பண்ணாலுமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்க நம்மள வந்து பாராட்டணும், இல்ல வந்து அட்லீஸ்ட் நல்லாருக்கு அப்படின்னு சொல்லணுங்கிறது கூட நம்ம வந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண ஏன் அவங்க முடியாது. சொன்னாங்களா? மேபி ஏன் இப்ப நான் இப்படி பேசுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சிங்கிள் சைல்டு. இங்க வந்து எனக்கு பெருசா வந்து அந்த அளவுக்கு வந்து லவ் அண்ட் கேர் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அப்படி பேசலாம். மேபி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா இதுவுமே எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஆனா இப்ப நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இப்பதான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. இல்ல உங்க இன்லாஸ் கூட உங்களுக்கு வந்து செட் ஆகல அப்படின்னா, ஒரு டிப் என்ன அப்படின்னா, நீங்க வந்து அவங்கள அவங்களா இருக்க விட்டுருங்க. நீங்க நீங்களா இருந்துட்டு போயிடுங்க. இது இருக்கு. ஏன்னா வந்து அந்த இடத்துல நம்ம சரி பண்றோம் அப்படிங்கிறதுக்காக சில விஷயம் பண்ணாலுமே, அது எல்லாமே தப்பா தான் அவங்க கண்ணுக்கு படும். ம். ஏன்னா ஒருத்தங்கள நமக்கு பிடிக்கல அப்படின்னா, இந்த பஞ்சு அவங்க என்ன பண்ணாலுமே நமக்கு அது தப்பா தானே தெரியும். அது வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஒருத்தங்கள பிடிக்கலன்னா அது அவ்வளோதான். பிடிக்கல தான். அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தப்பா மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இதுல இருக்க நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த வைக்கோல், பஞ்செல்லாம். இந்த பஞ்சு வந்து என்னன்னா, எங்க வீட்ல வந்து பழைய பெட் இருந்துச்சு. அந்த பெட்டுக்குள்ள இருந்த பஞ்செல்லாம் வந்து நான் வேஸ்ட் பண்ணாம எடுத்து வச்சிருக்கேன் குடிலுக்காக. இது ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவ்ளோ அறிவு நான் அந்த வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொன்னு என்ன அப்டின்னா, என்னோட வீடியோஸ்க்கெல்லாம் இப்பலாம் வந்து நெறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்றீங்க. நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து அந்த எனக்கு வந்து என்னன்னா, ஒரு சின்னதா யாராவது அப்ரிஷியேட் பண்ணாலே நான் அதுக்காக நெறைய எஃபோர்ட் போடணும்னு நெனைப்பேன். ஸோ இந்த மாரி நெறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்றீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க் யூ. ஏன்னா வந்து ஒவ்வொரு டைம் வந்து சரி நம்ம ஏன் இந்த வீடியோ போடணும்? நம்ம அமைதியா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்டின்னு தோணும். பட் வந்து இருந்தாலும் அந்த கமெண்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டிங்காவே இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஓகே. கம்மிங் பேக் டூ த குடில் செட்டப். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓடு மாரியெல்லாம் வைப்போம்ல. ஸோ அந்த செட்டப் வந்து எங்ககிட்ட இல்ல. ஸோ அதுக்காக பதிலா நாங்க வந்து ஒரு டேபிள் போட்டு, அதுல வந்து இந்த மாதிரி ஷீட் வந்து வச்சிருக்கோம். சாரி கியூட்டா ஒரு பையன் வந்து இரும்பிட்டான். அண்ட் என்னோட கியூட் குட்டியும் வந்து இதுதான். ஸோ அவன வந்து இக்னோர்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லா எல்லா டெக்கரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து சும்மா வந்து நின்னு பாவலா மட்டும் தான் காட்டிட்டு இருந்தேன். ஸோ மேல இந்த மாரி அட்டை இருக்கு இல்லையா? அத மாரி வச்சுட்டு, நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா, ஃபுல்லா செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டோம். அப்போ வந்து அது நல்லா நின்னுக்கும் இல்லையா? அதுக்காக தான். ஓகே. கம்மிங் பேக் டூ த டாபிக். நம்ம வந்து இன்லாஸ் கூட வந்து என்னதான் சரியில்ல அப்டின்னாலுமே, நம்மளோட ஹஸ்பண்டோ இல்ல நம்மளோட ஒய்ஃபோ வந்து நம்ம கூட வந்து கரெக்ட்டா இருக்காங்க அப்டின்னாலே, லைஃப் வந்து உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கும். இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் யுவர் இன்லாஸ், ஜஸ்ட் நீங்க வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்காங்க, இல்ல உங்களோட ஒய்ஃப் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க உங்ககிட்ட கேரா இருக்காங்களா? அவங்க உங்களுக்கான அட்டென்ஷன் குடுக்குறாங்களா? அவங்க உங்கள கேர் பண்றாங்களா? இந்த மாரி லவ் எல்லாம் குடுக்குறாங்களா? அதுதான் வந்து நம்ம மெயினா வந்து பார்க்கணுமே தவிர, ஒரு தேர்ட் பெர்சனால நீங்க வந்து யோசிக்கவே கூடாது. அந்த தேர்ட் பெர்சன் வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க அப்பா, அம்மாவா இருக்கலாம். இல்ல உங்க அப்பா, அம்மாவா இருக்கலாம். உங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப உங்களுக்கு வந்து தேவையான அட்டென்ஷன், லவ்வெல்லாம் வந்து கிடைக்குது அப்டின்னா, நீங்க சப்போஸ் வந்து உங்களோட இன்லாஸ் பத்தி ஏதாவது சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அட்லீஸ்ட் அத காது குடுத்து கேட்கறாங்க அப்டின்னாலே, அவங்க வந்து கண்டிப்பா 100% உங்களுக்கான பெர்சன் தான். அதுல வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. பட் அதிலயே உங்களுக்கு ப்ராப்ளம்னா தான் அது வந்து இன்லாஸ் ப்ராப்ளம் கிடையாது. அது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா தான் இருக்கும். உங்க ஹஸ்பண்டோ இல்ல வந்து உங்களோட ஒய்ஃபோ வந்து உங்களுக்கான இது ஸ்பேஸ வந்து குடுக்கல அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கும். அது வந்து இன்லாஸ் கிட்ட வந்து நீங்க தேடக்கூடாது. அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷன. ஃபர்ஸ்ட்டு உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ, ஒய்ஃப் கிட்டயோ தான் நம்ம வந்து தேடணும். அங்க கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் வந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் எப்பவுமே வந்து உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட ஒய்ஃப மட்டுமே நீங்க வந்து எப்பவுமே பாருங்க. அவங்க உங்க கூட எப்படி இருக்காங்கங்கிறத மட்டும் பார்த்தாலே போதும். உங்களோட லைஃப் வந்து நல்லாருக்கும். அண்ட் ஓவர் திங்க் பண்ணாமயும் இருக்கிறதுக்கான நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் நீங்க ஒரு ஹஸ்பண்டா இருக்கீங்க, இல்ல ஒய்ஃபா இருக்கீங்க அப்டின்னா, நீங்க வந்து உங்களோட பார்ட்னரோட ஸ்பேஸ வந்து மதிக்கணும். அட்லீஸ்ட் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து சப்போஸ் ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்ல வராங்க அப்டின்னா, அதுக்கு நம்மளால சொல்யூஷன் குடுக்கவே முடியலனாலும், அட்லீஸ்ட் அத காது குடுத்து கேட்கலாம். அந்த மாரி கேட்கறதுனாலயே நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். உங்களுக்குள்ள சண்டைங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாச்சு எல்லாத்தையும் லைனா அடுக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லா அந்த வைக்கோல் இதெல்லாம் போட்டு லைட்டும் செட் பண்ணியாச்சு. லைட் வந்து நான் வந்து பெரிய ஜங்ஷன் பாக்ஸ் வந்து எடுத்தேன். நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட அவுட்புட். இது வந்து பகல்ல ஆக்சுவலா நைட்ல வந்து இன்னுமே சூப்பரா இருந்துச்சு.
ஸோ இந்த அளவுக்கு வந்து பெருசா இருக்க மாரி தான் நாங்க வந்து பண்ணியிருந்தோம். ஏன்னா டேபிள் வந்து பெருசா இருக்கிறதுனால, இந்த ஸ்டார்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நான் சின்னதுல பண்ணது. அத இன்னுமே நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து எங்களோட அவுட்புட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அட்வான்ஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.